வணக்கம், வெல்கம் டு சரஸ்வதி கிச்சன். இன்றைக்கி நாம் மிளகா கிள்ளி போட்ட வெறும் சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு நெசுக்கி வச்சுருக்கேன். இந்த கிரேவி செய்யறதுக்காக 1/2 கிலோ சிக்கனை வாங்கி கழுவி நான் வச்சுக்கோ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டி வச்சு குழம்பு பண்ண போகிறேன், சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். ஏன்னா எங்கள் பாட்டி சின்ன வயசில் எனக்கு அந்த மாதிரி மண் சட்டியில் வச்சு சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே முதல்ல பூண்டு. இப்போ இதோட கொஞ்சம் பூண்டு வதங்கின உடனே இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்த உடனே சின்ன சின்னதாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போடுற உடனே கொத்தமல்லி இலை, சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச கருவேப்பிலை, நல்லா இதை கலரி விட்டுக்கலாம். கலரிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா செவர கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ தக்காளி அரிக்கி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த தக்காளியை இப்போ நம்ம சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்த உடனே நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக செவர வரணும். நாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ செவந்து வந்த உடனே இப்போ நாம் 1/2 கிலோ சிக்கன் எலும்போடு சேர்த்து வாங்கி வச்சுருக்கேன். அதை நான் கழுவி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மிங்கிளாகி கலர்ற மாதிரி நல்லா கலரி விடணும். கலரி விட்ட உடனே நல்ல கலர்னா அது வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். சேர்ந்த உடனே அது கொஞ்சம் மணமாக இருக்கும், வாசனையாக பாருங்கள். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா தூவிக்கணும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அது கூட எடுத்து வச்சுருந்துக்கிற 1 ஸ்பூன் கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் ரெண்டையும் சேர்த்து கலந்துக்கணும். நான் 1 ஸ்பூன் உப்பு இப்போ கலந்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலரி விடணும். கலரி விட்ட உடனே இது எல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே தண்ணி ஊற்றி எல்லா மசாலாவையும் போடுவாங்க. நான் அப்படி போட மாட்டேன். ஆனால் இது நல்லா கலர்ன உடனே கிளறிட்டு தண்ணியை ஊற்றி தட்டு போட்டு மூடிடலாம். மூடியை ஒரு 10 நிமிஷம் போட்டு பார்த்தோன்னா அழகான சிக்கன் கிரேவி, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வெறும் சாம்பாருக்கு, மிளகா கிள்ளி போட்ட வெறும் சாம்பாருக்கு போட்டு சாப்பிட்டோன்னா சாதாரணமாக ஒரு தட்டு சாப்பிட்ற ஆள் 2 தட்டு கூட சாப்பிடலாம். நல்லா தாராளமாக சாப்பிடுங்க. நல்லதாக சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் வெறும் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.